நம்ம வாழ்க்கையில் வந்து பெரும்பாலானோர் வந்து நிறைய டைம் வந்து அவங்க லைஃப்பில் எங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல. வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்களோட மனநிலை என்ன மாதிரியான கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதை வந்து ஒர்க் பிளேஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு தனி நபர் வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுடைய தனி திறமையும் காட்டி அங்கே இருக்கக்கூடிய பல ப்ரெஷர் பல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் தனி திறமையை காட்டி அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் டிக்னிட்டி அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், அவங்க வந்து எப்படியெல்லாம் அவங்களோட அந்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க வித் ஆல் த மென்டல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட், இமோஷ்னல் சேஃப்டி, அங்கே இருக்கிற நேரம், இது எல்லாத்தையுமே வந்து அங்கே உள்ள ஃபேக்டர்ஸாக கன்சிடர் பண்ணி WHO நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் அளவுகோலை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டியும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டியும் யார் ஒருவரால் வந்து நல்ல செயல்பட முடியுதோ அவங்களுடைய மனநலம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தே ஆர் சேஃப். இல்லை அந்த ப்ரெஷரை வந்து தாங்கிக்க முடியாத கட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பிளேஸ் மென்டல் ஹெல்த் என்ன மாதிரி வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு இளம் வயது தான் அவர். நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக வந்து வேலைக்கு சேர்றாரு. நல்ல வேலை பார்த்துக்கிட்டே வராரு. சீக்கிரமாகவே போயிடுவார். கொடுத்த வேலையை வந்து ரொம்பவே சிறப்பாக முடிச்சு கொடுப்பாரு. அந்த டைம்லைனுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப நல்ல பெர்ஃபார்மராக இருந்தார். காலப்போக்கில் வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல சோஷியலான ஒரு பர்சன். அங்கே இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது, வெளியே போகிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து ரொம்ப சோஷியலான ஒரு ஆள். இதே மாதிரி வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து திடீர்னு அவங்களோட மேலாளர் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து நீ இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுக்குறாரு. அந்த கட்டத்தில் அவருக்கு வந்து அந்த கிரிட்டிசிசம் வந்து அவரால் வந்து தாங்கிக்க முடியல. ஒருவேளை அதே மேலாளர் சொன்னதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மளோட க்ரோத்துக்காக தான் நம்ம மேனேஜர் அந்த மாதிரி சொல்கிறாரு, ஸோ இதை வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கடந்து போயிருந்தா அவரோட மென்டல் ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இங்கே இந்த தம்பியோட மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை வேலையை விட்டு நம்மளை எடுத்துருவாங்க போல இருக்கு, அதனால தான் அதுக்கு வந்து இப்போயே முன் அறிகுறியாக இதெல்லாம் சொல்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணங்கள்லாம் அவருக்குள்ளே வர 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 என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் வேலைக்கு சரியாக வர்றதில்லை. அவர் அடிக்கடி லீவ் போடுறது, சிக் லீவ், தலைவலி, ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சிக் லீவ் போடுறது, அங்கே இருக்க கலீக்ஸோட சரியாக பேசுறதில்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அவரால், சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, அவரால் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையில் அவரால் இருக்க முடியல. டூ மெனி தாட்ஸ், ஐம் நாட் இனஃப் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற ஒரு பதட்டம், ஒரு பயம், இதெல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆங்ஸைட்டியை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கார்ப்பரேட்ஸில் வந்து மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கூட வந்து இந்த மென்டல் ஹெல்த்தோட நிறைய கவுன்சிலர்ஸ், நிறைய தெரபிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து டாக்ஸ் பண்ணி கொடுக்கறது, இல்லை 1-on-1 செஷன் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாமும் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுற டைமில் இவரோட HR வந்து இவரை மீட் பண்ணி, என்னப்பா ஆச்சு, யூ யூஸ் டு பி அன் வெரி ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லி இவங்களை கேட்குறாங்க. இவர் வந்து அப்போ அவங்க HR கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவருக்கு வந்து அந்த கேள்வி வந்து ரொம்பவே எதமாகவும் ரொம்பவே வந்து ஐ எம் பீயிங் லிசன்ட், என்னை வந்து ஒருத்தர் பார்த்து நான் சரியாக இருக்கணான்னு கேட்குறாங்க, அப்போ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் மீ டு ஓப்பன் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய பிரச்சனைகள், கவலைகள், இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாரு. அப்போது இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் டு ஹெல்ப் ஹிம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவங்க கூட உட்காந்துருந்த செஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீ இஸ் ஏபிள் டு கெட் பேக் டு ஹிஸ் ஒர்க் நார்மலி. முன்னாடி அவரால் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி அந்த ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ இப்போ இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மேனேஜர் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த வந்து அந்த தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது. அந்த டைமில் அவரோட அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட ஒர்க் பிளேஸ் மென்டல் ஹெல்த் வந்து சரியான நிலையில் இல்லை. ஸோ இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையே வந்து வாழ்க்கை கிடையாது. வேலைங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான்.
அப்போ நம்மளோட மனநிலை அந்த வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்குங்கிறத நம்மளே வந்து செல்ஃபாக அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வி ஹாவ் டு மூவ் ஆன். தேங்க்யூ ஸோ மச்.